தனியார் மருத்துவமனையில் மாணவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கிற வகுப்புகள் இருந்தால் அதுக்கு ஏதாவது அறிக்கை அளிக்கணும். கட்டணம் வசூலிக்கக்கூடாது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது 7.5 நீங்கள் ஏதாவது சுற்றறிக்கை ஏதாவது அளிக்க. ஆமா, எங்கேயும் அந்த மாதிரி புகார் இதுவரை இல்லை. இந்த 4 வருஷமா நம்ம இந்த ஆணைகள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த எண்ணிக்கையின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரை ஒரு புகார் கூட அரசுக்கு வரவில்லை. மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்குமா கூடுதலா? தலைமைச் செயலாளர், நம்முடைய உள்துறை செயலாளர் இவங்கெல்லாம் பேசி இப்ப எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு குறித்தான அந்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாளில் அதற்கான அந்த ஒரு அறிக்கை, விவர அறிக்கை ஒன்று பத்திரிகைகளில் வெளியிட இருக்கிறோம். எல்லாமே எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலமுள்ளதாகவே இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் அது மாதிரி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு மருத்துவமனையில கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான போதுமான கட்டமைப்பு இல்லைன்னு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. எந்த மருத்துவமனையில சேர்க்கணும் சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுக்கலாம். எங்க இல்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது இப்ப அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள்ல இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. அது எந்த இடத்துல அந்த மருத்துவர்களும் அதுக்கான வசதியும் இருக்கோ அந்த இடத்துல தான் பண்ண முடியும். இல்லாத இடத்துல பண்ண முடியாது. எல்லா மருத்துவமனையிலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்குரிய மருத்துவ சேவையை தொடங்குறதுங்கிறது இப்போ வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். அரசு தரப்புல மதுரை ராஜாஜியில கட்டமைப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஏன் அறுவை சிகிச்சை பண்ணலைன்னு இல்ல அங்க டாக்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். டாக்டர் ரேலாவோட இங்க ஏற்கனவே எம்ஓஇ போட்டு இப்ப ஸ்டான்லியில ஜிஹெச்ல எல்லாம் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதற்கு முன்னால் எல்லாம் உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவராக ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம துறையிலுமே அது பெரிய அளவில் ஒவ்வொரு மருத்துவமனையா அது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகள் அதிக அளவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்படுது. அரசு மருத்துவமனைகளில் பண்ணப்படுற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கடந்த செப்டம்பர் 23 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த உறுப்பு தானம் அளித்தவர்களுக்கு அரசு மரியாதை என்று அறிவித்ததற்கு பிறகு இன்னைக்கு இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்கு. அரசு மருத்துவமனைகள்லாம் அதிகமாக செய்யப்பட்டு வருது. அதுக்காக தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு விருதையும் முதல் மாநில விருதையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் வந்து ஒரு குழந்தையோட கால் துண்டிப்பு சம்பந்தமா புகார் வந்தது. ஊடகங்கள்லயும் செய்தி வந்தது. ஒரு கால் துண்டிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா உடனடியா நம்ம டிஎம்எஸ் வச்சு ஆலந்தூர்ல மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டிங்கிற மருத்துவமனை, அது வந்து மருத்துவர்களோட தனியார் மருத்துவமனை. அதை ஆபரேஷன் பண்ணும்போது ஏசி ஃபெசிலிட்டி இல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 டெக்னிக்கல் ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நாமக்கல்ல வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தல ஒரு முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி ஏற்கனவே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் கொடுத்து 2-3 பேரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் அதுக்கு தொடர்புடைய புளியந்தோப்பில் இருக்கிற முத்து மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நடவடிக்கை தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.